இது உங்கள் கரூர் டிவி. நான் எம் அஜித் ரோஷன். இப்போ வந்து கேள்விக்கு என்ன பதில்னு ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. அதில் நம்ம ஆதவர்ஜன் அவர்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினாரு, அதுக்கு என்ன பதில் இருக்குன்னு நம்ம மிஸ்டர் மணிமாறன் அவர்கள்ட்ட கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து இந்த கேள்விக்கு என்ன பதில்னு ஒரு இன்டர்வியூல வந்து நம்ம ஆதவர்ஜனை பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அதிமுக நீங்க கூட்டணி கட்சியா எடுத்துப்பீங்களா, பாஜக எடுத்துப்பீங்களா? அந்த கொஸ்டினுக்கு ஏத்த ஆன்சர் அவர் சொல்லல, உடனே திமுக ஜம்ப் பண்றாரு சார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? முதல்ல கரி டிவி நேயர்களுக்கு வணக்கம். அப்புறம் ஏற்கனவே வந்து பிஜேபி கூட்டணியில தான் இருக்காரு, அதிமுக கூட உறவுல தான் இருக்காரு. அது தெரிஞ்சுட்டு நீங்க கேள்வி கேட்குறீங்களே அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்கிப் பண்ணி போறாரு. எப்பவுமே ஆதவர்ஜனா வந்து மிகப்பெரிய ஒரு புத்திசாலி. அவர் புத்திசாலித்தனமாக தான் சில நிறைய விஷயங்களை செய்வார். அதில் ஒரு புத்திசாலித்தனம் தான் இது. அதாவது ஏற்கனவே நாங்கள் பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கோம், அதிமுக கூட உறவுல தான் இருக்கிறோம். நான் எதிர்க்க வந்தது திமுகவை, என்னோட உறவான பிஜேபியையும் அதிமுகவையும் நீ கேள்வி கேட்கறத நான் விரும்பலைங்கிறத ரொம்ப நாகரிகமாக அவர் தவிர்த்துட்டு திமுக பக்கம் போறார். இப்ப ரீசெண்டா அவர் செங்கோட்டையன் அவர்கள் நம்ம தாவேகா அந்த கட்சியினர் அந்த தலைவர் மீட் பண்ண போயிருந்தாங்க. நெறியாளர் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து அவர் கொடி காட்டி பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டுருக்காராமே. அந்த ஆதவர்ஜனா அவருக்கு வந்து பதில் சொல்றாரு, அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர், அவர் வந்து எங்களுக்கு வழிகாட்டுவாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவிற்கு தாவி இருக்கிறார். அதை பத்தி சொல்றீங்க நீங்க இல்லையா? அவர் ரொம்ப அனுபவமான ஒரு தலைவர் தான் நம்ம செங்கோட்டையன் அவர்கள். ஊழல்ல ரொம்ப அனுபவமான தலைவர் தான் நம்ம செங்கோட்டையன் அவர்கள். அதே மாதிரி எப்படி தில்லாலங்கடி பண்ணி ஜெயிக்கலாம் எலெக்ஷன்ல அப்படின்னு தெரிந்தவர் தான் செங்கோட்டையன். பாச்சாத்தி பிரச்சனை ஒரு தெரியும். அது வந்து நிறைய பெண்களை வந்து கற்பழிச்சாங்க, அதாவது காவல்துறையினரே கற்பழிச்சாங்க. அப்படி ஒன்று ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது. அந்த வாச்சாத்தி மாதிரி குற்றங்களை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுல அனுபவம் மிக்கவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். போக்குவரத்து அமைச்சராக இருந்தப்போ அதில் நிறைய ஊழல் நடந்துச்சு. அந்த ஊழலுக்காக அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவிக்கப்பட்டு பதவியை இழந்து அடுத்த தேர்தலில் நிற்க முடியாமல் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்ற செங்கோட்டையன் அவர்கள் வந்தாதான் இந்த தற்கொலைகள், அதாவது தற்கொலைகள் வந்து தேவையில்லாமல் செஞ்சுருவாங்க. இப்போ இந்த கரூர் பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அப்போ என்னென்ன தேவையில்லாமல் செஞ்சாங்க, வந்து ஓடி வந்தாங்க, இங்கே இந்த ஒரு பேஸ்கெட் பால் விளையாட போனார், இவர் பாட்டு வீட்டுள்ள தூங்கிட்டு இருந்தார், இப்படி நடந்துச்சு இல்லையா. இந்த தற்குறித்தனமான விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. மாட்டிக்காமல் ஊழல் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத அனுபவம் பெற்ற நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சி வந்ததை தான் அவர் சொல்கிறாரு. அனுபவம் பெற்ற தலைவர், அவர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு வழிகாட்டியாக இருப்பார்? ஊழலுக்கு வழிகாட்டியா இருப்பாருங்கிறத சொல்றாரு. அந்த இது மக்கள் சந்திப்புல வந்து விஜய் அவர்கள் சொன்னாங்க, நான் கரூர் மாற்ற பத்தி பேசுறேன்னு நினைச்சீங்களா, அதை நான் அப்புறமா பேசுறேன்னு சொன்னாங்க. கரூர் சம்பவத்தை பத்தி நம்ம ஆதவர்ஜன் அவர்கள் பேசியிருக்காரு. இதுல அதாவது வந்து திமுகவினர்கள் தான் இதுல சதி பண்ணியிருக்காங்களாம். அதாவது இவங்க தான் வந்து குறுக்க பூந்து எல்லாம் பண்ணியிருக்காங்களா. ஆம்புலன்ஸ் எல்லாம் போக விடாம போலீஸ் இல்லவே இல்லையா அந்த இடத்துல. போலீஸ் அவர்கள் வந்து அங்க நிக்கவே இல்லையா. அங்க வந்து நிர்வாகிகள்லாம் இருந்தாங்களாமா, போலீஸ் அவர்கள் இல்லவே இல்லையாமா. இதுவே அந்த திருச்சியில ஒரு பிரச்சாரம் பண்ணாங்களே, அங்க வந்து 11 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 7 மணி நேரம் ஆச்சாம். அங்கேயும் அங்க போலீஸ் அவர்கள் இல்லையா, நிர்வாகிகள் மட்டும் தான் இருந்தாங்க. அங்க வீட்டுல அந்த பெண்கள் குழந்தைங்க எல்லாம் வந்தாங்களாம். இதை பாத்துக்கிறதுக்கு போலீஸ் தானே வரணும், ஆனா அங்க போலீஸே இல்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஜய் அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் கரூர் பிரச்சனையை பத்தி பேசுவேன்னு இங்க எல்லாரும் நினைக்கிறாங்க, அதை நான் அப்புறமா பேசுறேன். எதுக்கு தான் உடனடியாக ரியாக்ட் பண்ணுவீங்க? கரூரில் ஒருத்தர் செத்தோன்னா ஓடி வந்துட்டு 2 நாள் கழிச்சு வீடியோ போடுவீங்க, 30 நாள் கழிச்சு துக்கம் வந்து தெரிவிப்பீங்க. கரூர் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் முதலாக ஒரு மக்களை சந்திக்கிறீங்க. மக்களை சந்திக்கிறீங்க தப்பு தான், அது மக்களை சந்திக்கிறது கிடையாது. மக்களை கூட்டம் வந்து ஒரு கூட்டத்தை காட்டி நீங்க ஒரு கூட்டம் போடுறீங்க. அந்த கூட்டத்திலேயாவது கரூருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிப்பீங்கன்னு நினைச்சா வாசிக்கல. கரூரை பத்தி பேச மாட்டேன், நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்றீங்க. எதுக்கு தான் நீங்க உடனடியாக ரியாக்ட் பண்ணுவீங்க? உடனடியாக ரியாக்ட் பண்ணாதான் நீங்க தலைவர். நீங்க எல்லாத்தையும் பார்வையாளராக இருந்துட்டு கடைசியை ரியாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து தலைவர் கிடையாது. நீங்க ஒரு வாக்காளர், ஒரு சாதாரண வாக்காளர் தான் தேர்தல் சமயத்தில் அனலைஸ் பண்ணுவாங்க, இவர் தப்பு இவர் ரைட்டுன்னு. சாதாரண ஒரு வாக்காளர் சொல்லலாம். நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தலைவன் உடனடியாக ஒவ்வொரு பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ணும். அதை வச்சு நான் வந்து காவல்துறைகள் பாதுகாப்பு அளிக்கவில்லை அப்படின்னா, ரோட் ஷோல விஜய் அவர்கள் எடுத்தோன்னே காவல்துறைக்கு நன்றி, அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு என்னத்துக்கு சொன்னார் விஜய் அவர்கள். அப்போ விஜய் அவர்கள் ஃப்ராடா? விஜய் அவர்கள் இல்லாத காவல்துறையை இருப்பதாக நினைத்து கொண்டு பேசுறாரா விஜய் அவர்கள்? நீங்க சொல்லும் பொழுது ஒரு சந்தேகம் வருது. அவரு நைட்டு அடித்த போதை தெரியாம தான் 8:45 எங்க இருக்கணுமோ அந்த இடத்தை விட்டுட்டு 8:45 இங்கிருந்து கிளம்புனாரா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அந்த நைட்டு அடித்த போதை ஈவினிங் ஒரு 7 மணி வரைக்கும் தெரியாம தான் இல்லாத போலீஸ அவரே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு காவல்துறை தான் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது, அந்த காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னாரா அப்படின்னு நாம கேட்கல.
ஆதவர்ஜினா சொல்லாமல் சொல்கிறார் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அதனால சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம், போன பேட்டிலே சொன்னோம், ஆதவர்ஜினா விஜய் அவர்களை மாட்டிவிட ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு சொன்னோம். இப்ப கரெக்டா அவரை வந்து ஒரு குடிகாரங்கிற ரேஞ்சில் அவர் வந்து இல்லாததை இருப்பதாக நினைத்துக் கொள்ளும் ஒரு வியாதி இருப்பது போல அவர் வந்து சொல்றார். ஆதவர்ஜினா கூட விஜய் அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்கன்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஒரு குழந்தை கீழே விழுந்து கிடக்கு, அது போலீஸார் தான் தூக்கிட்டு போறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் இங்க நிக்குதுன்னா போலீஸார்கள் தான் போக விட்டுருக்காங்க. அப்புறம் எப்படி ஆதவர்ஜினாக்கள் நான் இங்க போலீஸே பார்க்கலன்னு எப்படி சார் சொல்ல முடியும் அவங்களால? தன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனையே பார்க்காதவங்க அவங்க. அதாவது இத்தனை மக்கள் தண்ணி தாகத்துல வந்து தண்ணியை தூக்கி போட்டாங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் அங்க கீழே ஒருத்தர் உட்காந்து போராடிட்டு இருக்காரு, ஒரு தாய் தன்னோட குழந்தைய போராடிட்டு இருக்காரு. அதை அனௌன்ஸ் பண்ணணும்னு நிறுத்திட்டாங்க. அவங்க சுத்தி தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. பின்னாடி எல்லாரும் கெட்ட வார்த்தைகளை திட்டாங்க. நிறுத்துறான்றாங்க விஜய் அவர்களை ஒரு பிரமிப்பா பார்க்க வந்தவர்களே, டே நிறுத்துறா தற்கூரின்னு திட்டலாம் நம்ம பார்த்தோம், வீடியோ பார்த்தோம். அப்போ இவர்கள் சுற்றி இருக்கும் பிரச்சனை எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அப்ப போலீஸ் இருக்கிற, காவல்துறை இருக்கிறத மட்டும் இவங்க எப்படி கவனிப்பாங்க? அப்போ எதுவுமே இவங்களுக்கு தெரியாதுங்கிறதா உண்மை. இவர் எதுவும் கவனிக்க தவறியவர்கள். இவர்கள் குறிக்கோள் என்னவோ அதை செய்யணும். அங்க வந்து என்ன பண்ணணும்? செந்தில் பாலாஜியை தப்பா பேசணும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு பாடணும், செந்தில் பாலாஜியை தவறாக சித்தரிக்க வேண்டும், இந்த அரசாங்கத்து மேல குற்றம் சாட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அங்க வந்திருக்காங்க. குதிரைக்கு லாடம் கட்டுற மாதிரி இவங்களோட ஒரே நோக்கம் அது மட்டும் தான் ஒழிய அவர்கள் வேற எதையும் கவனிக்க தவறி இருக்கிறார்கள். அதனால் காவல்துறை இருந்தது தெரியவில்லை. நீங்களே சொல்றீங்க ஒரு குழந்தைய வந்து காவல்துறை தூக்கிட்டு போனாங்கன்றாங்க. நம்மளும் பார்த்தோம், கண்ணார பார்த்தோம், தூக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க வண்டி வரும்பொழுது அந்த வண்டியை விலைக்கு விடுறது காவல்துறை தான் விலைக்கு விடுறாங்க. அது வருது. அதுக்காக தான் விஜய் அவர்கள் வந்து அங்க வந்து நன்றி சொன்னார். இதான் உண்மை. ஆனால் இந்த உண்மை நிலவரத்தை மறைத்து தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்கல்ல, இதுதான் தாவேகா தற்கூரிகளுடைய ஒரு திட்டமிட்ட செயல். ஆதவர்ஜினா சொன்னதை பத்தி நெறியாளர் கேக்குறாங்க, நீங்க வந்து காவல்துறை வச்சாலும் எங்களை தடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க, காவல்துறை இல்லைனாலும் எங்களுக்கு காவல்துறையே வைக்க மாட்டாங்க, இது என்ன அரசுன்னு கேக்குறீங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் மாற்று அரசியல். இதுதான் மாற்று அரசியல். அதாவது மாற்று அரசியல்னா உண்மை நிலவரத்தை மடை மாற்றி யார் மேல குற்றம் சாத்தணுங்கிறது தான் மாற்று அரசியல். இது வரைக்கும் எந்த மாற்று அரசியல் இவங்க பண்ணிருக்காங்க? இந்த மாற்று அரசியல் தான் பண்ணிருக்காங்க. உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசுவதுதான் மாற்று அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது மாற்றுனா உண்மைக்கு மாற்றியது பொய். அப்போ உண்மைக்கு மாற்று பொய்ங்கிறதுனால ஒரு உண்மைக்கு புறம்பான பொய்ங்கிற மாற்று அரசியல் இவங்க கையில் எடுத்திருக்காங்கிறத ஆதவர்ஜினா சொல்லாமல் சொல்றாரு. இன்னொன்னு வந்து அந்த இவர் வந்து எம்ஜிஆர் கூட எல்லாம் வந்து நான் மக்களுக்காகவும் என்னோட குறிக்கோளுக்காகவும் நான் 22 வயசுல எம்ஜிஆர் கூட செங்கோட்டையன் சேவை செஞ்சிருக்காருன்னு சொல்றாரு. அவரு ரொம்ப அனுபவசாலி. 50 வருஷமா அவர் வந்து அரசியல் இருக்காரு. இது மாதிரி நாங்க இன்னும் இந்த பிப்ரவரிக்குள்ள இன்னும் 2 தலைவர்கள் அனுபவசாலிகள் திமுகவில் இருந்து கூட எங்க கட்சிக்கு வந்து எங்களுக்கு வழிகாட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது தன்னுடைய 22வது வயதில் அரசியலுக்கு வந்தேன், அரசியல் வந்துட்டு எம்ஜிஆர் கூட பயணித்தேன், அதே மாதிரி வந்து ஜெயலலிதா கூட பயணித்தேன் அப்படின்னு சொல்றதை விட என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் தான் எம்ஜிஆரை வழிநடத்தியதாகும், அதனால எம்ஜிஆர் தொடர் வெற்றிகளை பெற்றதாகும், இவர் தான் ஜெயலலிதாவை வழி நடத்தியதாகும், அதனால தான் ஜெயலலிதா வெற்றி பெற்றது போலவும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இதை அதிமுக தொண்டர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதிமுக தொண்டர்களை இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு தான் தாவேகா தற்கூரிகள் தயாரா இருக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். அவங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அதாவது செங்கோட்டையன் அதற்கு துணை போகிறார். அதான் வேதனையிலும் வேதனை. 50 வயது வருடமாக ஒரு கட்சியில் இருக்கேன், அந்த கட்சியில என்ன தூக்கிட்டாங்கன்னு வேதனைப்படுகிற செங்கோட்டையன் அவர்கள் 50 வருடமாக தன் பயணித்த கட்சி தலைவர்களை கேவலப்படுத்துகிறார். அவங்க என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரியும் செங்கோட்டையன் அவர்கள் தான் இவர்கள் இருவரையும் வழிநடத்தி முதலமைச்சர் ஆக்குறது போலவும் இவங்க பேசுறாங்க. அவர்களை ஆட்சியில் அமர வைத்தது போல எங்கள் விஜய் அவர்களையும் ஆட்சியில் அமர வைக்க போகிறார் இந்த அனுபவம் உள்ள செங்கோட்டையன் அப்படின்னு ஆதவர்ஜினா சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஜெயலலிதா திறமையற்றவர், எம்ஜிஆர் திறமையற்றவர், இந்த செங்கோட்டையன் தான் திறமை உள்ளவர், அவர் தான் எல்லாரையும் ஆட்சியில் உட்கார வச்சார், அவர் வந்து எடப்பாடி அவர்களை ஆட்சியில் உட்கார வச்சாருங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர்கள் இருவரும் தனிப்பட்ட திறமையில் வந்தவர்கள், அவர்கள் திறமையில் வாழ்ந்த ஒருத்தர் தான். அந்த மரத்து நிழல்ல வாழ்ந்த ஒரு ஜீவன் தான் இந்த செங்கோட்டையன். அதனால அந்த 2 தலைவர்கள் வந்து இவர் நிழல்ல வாழல, இவர் தான் அவர்கள் நிழல்ல வாழ்ந்தார்கள் தான் உண்மை. இவர் எப்படி எடப்பாடி அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் விட்டு கொடுத்தான்னு தெரியுமா? கூவத்தூர்ல ஒரு பெரிய கூத்து நடந்துச்சுல்ல, பெரிய டான்ஸ் திருவிழாலாம் வச்சு அந்த எம்எல்ஏக்கெல்லாம் தூக்கி கடத்திட்டு போய் வச்சு ஒரு பெரிய பேரன் நடந்துச்சுல்ல, அந்த பேரன் நடந்த பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தான் முதல் தேர்வாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க சசிகலா அவர்கள். அந்த மேலே ஏன் அடைச்சி வச்சாங்கன்னா, இவங்க வந்து
வேற பக்கம் தாவிட்டாங்கன்னா அன்றைக்கு ஆட்சி கவிழ்ந்துடும். அந்த ஆட்சி கவிழாமல் பாதுகாப்பதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு டான்ஸ் ஆடுறதும் விருந்து தண்ணி அடிக்கிறது கூத்து ஒரே கூத்து நம்ம பார்த்தோம், டிவில எல்லாம் பார்த்தோம். நாரிச்சு. அப்படி நாரும் பொழுது இவரை தான் வந்து நீங்க தலைமை ஏற்றுக்கங்கன்னு சொல்லும் போது இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. பணம் கொடுக்கணும் போது இவர்களுக்கெல்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் கோடி கணக்கில் கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி 600 கோடி வரும். அப்போ செங்கோட்டையன் சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யறேன் அப்படின்னாரு. நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன கிழிப்பேன் எங்களுக்கு தெரியும், அதனால நீ ஒன்னும் கிழிக்க வேணாம் தள்ளி போனோன்னு இவரு நம்ம ஆள் இருக்காருல எடப்பாடி அவர்கள், அவர் பெரிய திறமைசாலி. இவரை ஓரங்கட்டு அவரு உள்ள வர்றாரு, நான் தரேன் இந்த காசை நான் தரேன் உடனே அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் தரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில கூட செட்டில் பண்ணியிருக்காரு அந்த அமௌண்ட்டை. இப்போ அதனால அவர் வந்துட்டார். இதனால தான் அவர் சொல்றது அவரை உருவாக்கியது இவர் தான். இவர் இன்னைக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தா அன்னைக்கு எடப்பாடி இன்னைக்கு வந்திருக்க முடியாது. அவர் தவிர்த்ததுனால எடப்பாடி அவர்கள் வந்தார். ஆனால் எடப்பாடி அவர்களை உருவாக்குறது செங்கோட்டையன். ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆரை உருவாக்குனது இவருன்னு சொன்னா தயவு செஞ்சு நீங்க அந்த பிரச்சாரம் போயிடாதீங்க. அதிமுக காரங்க பொல்லாத கோவம் அடைவாங்க பாத்துங்க. மக்கள் சந்திப்புல அவரு எல்லாருக்கும் நிரந்தர வீடு கிடைக்கும், நிரந்தர சம்பளம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம ஆதவ நாட்டை அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய தகுதி எங்க தலைவர் விஜய்க்கு மட்டும் தான் இருக்கு. அதனால இவர் இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு இந்த பிரச்சனைகளை பத்தி விமர்சிச்சு இப்ப அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சிருவாரு. அதுக்கு அந்த நெறியாளரும் சொல்றாங்க இதெல்லாம் சாத்தியமானதா? இத்தனை பேருக்கும் நீங்க நிரந்தர வீடு, நிரந்தர பைக், நிரந்தர காரு, எல்லா வீட்லயும் ஒருத்தவங்க படிச்சிருக்கணும், ஒருத்தவங்களுக்கு நிரந்தர சம்பளம், இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமான்னு கேக்குறாங்க. அதோட எங்களால முடியும், எங்க இவ்வளவு பண்றாங்க, அந்த அரசை விட நாங்க பெட்டரா பண்ணுவோம்னு சொல்றாங்க. சார் இதை பத்தி நீங்க என்ன? அவங்க முடியும், அவங்க எப்பயுமே கனவுலகில வாழ்றவர்கள் தான். கனவை நினைவா நினைக்கிறவங்க. இப்ப கூட மழை நீர் தேங்கி இருக்கு, அரசாங்கம் பார்க்கல கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் இந்த டிவி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எங்கேயுமே மழை நீர் தேங்கினதாக இங்க செய்திகள் இல்லை. இன்றைக்கும் ஃபேஸ்புக்கிலலாம் வந்துட்டு இருக்கு. மழைநீர் அந்த ஆட்சியில் எப்படி இருந்துச்சு இந்த ஆட்சியில் எப்படி இருந்துச்சுங்கிறத கம்பேர் பண்ணியே போடுறாங்க. அதேமாதிரி மக்களும் சொல்கிறாங்க முன்னாடி தண்ணி நிற்குங்க, இப்போ தண்ணி நிற்கிறதில்ல, உடனே வடிஞ்சிருது, அதுக்கான ஆவணங்களை அரசாங்கம் செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்கள் ஒரு கனவு உலகத்தில் விடுறாரு. இது மாதிரி தண்ணியில் தவிக்கும் மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றார். அவர் கனவுல கண்டதெல்லாம் நினைவாக நினச்சி அறிக்கையாக வர்றாரு. அது மாதிரி இவங்க கனவு காண்றாங்க. அவங்க கனவு காண்ற தப்பு இல்லை. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னால் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார். அதை அவங்க தப்பாக நினச்சிட்டாங்க. கனவு காண்றதுங்கிறது நாம் வெல்ல வேண்டும், நாம் இதெல்லாம் செய்ய வேண்டும்ங்கிறது கனவு காண்றது அப்துல் கலாம் சொன்ன கனவு காண்றது. இவங்க என்னன்னா கனவுல மக்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்துற மாதிரியும் எம்ஜிஆர் போல நானும் தலைவருங்கிற மாதிரியும் கனவு உலகில் மிதந்துட்டு இருக்காங்க இல்லையா. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துருவோன்னு கனவு உலகில் மிதந்துட்டு சொல்றாங்களோ இல்லையே, உண்மையிலுமே நினைவுல நடக்கக்கூடிய விஷயம் இல்லை இது அப்படிங்கிற சாத்தியம் இல்லைங்கிறது உண்மையான விஷயம். அதாவது இலவசங்களே வேண்டாம் அவங்க நிர்வாகி ஒருவர் மேடையில் பேசுறாரு. இலவசங்க வேணா 1000 ரூபாய் பணம் வேணுமா, எங்களுக்கு இலவச பேருந்து வேணுமா, எதுவுமே வேண்டாம்னு ஒரு நிர்வாகி சொல்றாரு. இந்த எண்ணம் உள்ளவர்கள் வேணா பைக்கு கொடுக்குறேன் காரு கொடுக்குறேன் அப்படின்றாரா? 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே இங்க கவர்மெண்ட் திண்டாடிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம் என்ன சொல்லி வந்தது? திமுக அரசாங்கம் நாங்க அனைத்து மகளிருக்கும் வீட்டில் இருக்க அனைத்து மகளிருக்கும் உதவி தொகை தரும்னு சொன்னாங்க. அப்புறம் தகுதி உள்ளவர்கள் தான் சொன்னாங்க. ஏன்னா இங்கே கஜானால காசு இல்லை, காசு இருக்கிறதை பொறுத்து தான் அவங்க கொடுக்க முடியுங்கிறனால அது சொன்னது ஒன்று செய்தது ஒன்று தான் நம்ம ஒத்துக்கிறோம். பைக்கு காரு அப்படின்னா எப்படி செய்ய முடியும்? என்னன்னா கஜானா நிலைமை ஒன்று இருக்கு, அரசு நிர்வாகம் ஒன்று இருக்கு இல்லையா. அந்த அரசு நிர்வாகத்தை பார்த்தவர்கள் பைக்கு தரேன் காரு தரேன் அப்படின்னு வாக்குறுதி தரமாட்டாங்க. இதான் உண்மையான நிலவரம். அப்போ இவங்க பொய் வாக்குறுதியை இப்பயே தர ஆரம்பிச்சிட்டாங்க. இலவசம் வேணாலும் இவங்க நிர்வாகிகள் பேசுவாங்க, தலைவர்கள் இலவசம் தருவேன்னு சொல்லுவாங்க. அப்போ நிர்வாகிகளுக்கும் தலைவருக்குமே ஒரு கனெக்ஷன் இல்லை. அப்போ இன்னைக்கு நிர்வாகி என்ன பேசுறாரு தலைவருக்கு தெரியல, தலைவர் என்ன பேசுறாரு நிர்வாகிக்கு தெரியல. இப்போ இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கிறது மக்களுக்கு தெரியல. இப்படி இருக்கும்போது இந்த கட்சி நாட்டை ஆண்டா இந்த நாடு நாசமா தான் போகும். நெறியாளர் சொல்றாங்க நீங்க திமுக பி டீம் தானே, உங்களை சபரிசன் தானே டிவிக்கு காமிச்சு வச்சாங்க, அது உண்மையா சார்? உண்மைதான். இவரே விசிக கட்சியில் இருக்கும் பொழுது விஜய் அவர்களை பத்தி தவறா பேசின வீடியோ இருக்கு. தவறா இல்ல, விஜய் அவர்களின் உண்மையை உறக்க சொன்ன ஒரு வீடியோ இன்னைக்கு வீடியோ வலைதளங்கள்ல ஃபேமஸா போயிட்டு இருக்கு. இவரே சொல்றாரு எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்தாருன்னா 1953 அரசியலுக்கு வராரு. அவரு அண்ணாவோட 20 வருஷம் பயணிக்கிறாரு. 20 வருஷம் பயணித்ததுல அரசியல் கத்துக்கிறாரு. அரசியல் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் தேர்தல் நின்னாரு, அது எம்எல்ஏவா இருந்தாரு. அதுக்கப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சாரு, இடைத்தேர்தலை சந்திச்சாரு, அதுக்கப்புறமா பொது தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்று எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார் அப்படின்னு இவ்வளவு ப்ராசஸை கடந்து தான் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாரு. விஜய் அவர்கள் வந்தோடனே முதலமைச்சராக நினைக்கிறது தான் தவறான விஷயம். இதே ஆதவர்ஜனா தான் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. நாங்க எல்லாரும் கூட நட்பா தான் பழகிட்டு இருக்கோம். திமுக கூடயும் சரி, அதிமுக கூடயும் சரி, பாஜக கூடயும் சரி, நாங்க எல்லாரும் கூட நட்பா தான் பழகிட்டு இருக்கோம். ஆனா அரசியல்னு வந்துட்டா எங்களுக்கு திமுக எதிரி, கொள்கைன்னு வந்துட்டா பாஜக எதிரின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க? கரெக்ட் தான். இது அரசியல் ரீதியா அரசியல்வாதிகளுக்கே உரிய ஒரு இயல்பு தான். அது
அரசியலாக அவங்க எதிர்த்துக்குவாங்க, நேரில் பார்க்கும்போது நட்புலாம் பேசுவாங்க. இது அரசியலுக்குள்ளேயே ஒரு பண்பு தான். இது வந்து காலகாலமாக நடந்திருக்கு. அண்ணா காலத்திலேருந்து பெரியாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்த அண்ணாவும் பெரியாரும் கடைசி வரைக்கும் ஒரு தலைவனும் தொண்டனாக தான் பயணிச்சாங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் வந்து நடக்குது. எம்ஜிஆரும் கலைஞர் அவர்களும் அன்னைக்கு எதிரும் புதிருமாக இருந்தால் கூட கலைஞரை எதிர்த்து எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை ஆரம்பித்திருந்தாலும் கூட அவர்களுக்கு இருவருக்கும் உள்ள நட்பு வந்து கடைசி வரைக்கும் இருந்ததுங்கிறது தான் இந்த அரசியல் நாகரிகங்கிறது அன்னையிலிருந்து நடந்து இருக்க விஷயம் தான். இதை என்னமோ இன்னைக்கு புதுசாக இவர் செய்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் சொல்றேன், இவர் கத்துக்குட்டி. இவங்க வந்து புதுசாக மீசை முளைச்சதுன்னா அந்த பையன் கண்ணாடி எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பான். இந்த மீசை எப்படி இருக்கு, நம்ம எப்படி வளர்க்கலாம், வருங்காலத்தை எப்படி வளரும்னு கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்பப்போ பார்த்துட்டு இருப்பான் அந்த மீசையை. ஏன்னா புதுசாக அவனுக்கு இப்போ தான் மீசை முளைஞ்சிருக்காங்க வரை இவங்க புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இது காலகாலமாக நடந்துக்கிட்டு வர விஷயத்தை கூட இவங்க ஒரு பிரமிப்பா நாங்கள் அப்படி இருக்கோம், நாகரிக அரசியல் பண்றோம். அது கிடையாது, நீங்க இல்ல, இது நாகரிக அரசியல் காலம் தொட்டு நடந்துட்டு இருக்க விஷயம் தான் இது. ஜெயலலிதா அம்மா ஊழலே செய்யலான்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாரு, செங்கோட்டையனை பத்தி சொல்றாரு. செங்கோட்டையன் மேலதான் குற்றச்சாட்டுகளே இல்ல, அது உண்மையா சார்? அப்போ ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செஞ்சாருன்னு ஒரு ஒத்துக்கிறார் இல்லையா? அப்போ செங்கோட்டை மேலதான் குற்றச்சாட்டு இல்லை. அதிமுக கட்சி ஊழல் கட்சி தான். ஆனால் செங்கோட்டையன் அதுல இருந்து தப்பி பிழைத்தவர் அப்படின்னு அவர் சொல்றார். ஜெயலலிதா அவர்கள் A1 குற்றவாளி அப்படின்னா, A2 வந்து சசிகலா அப்படின்னா, A3 A4 A5 இவங்களுக்கு இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் வருவாங்க இல்லையா? அதுல ஏதோ ஒரு A5 A6 வந்து செங்கோட்டையன் இருப்பார். இதான் உண்மை. இவர் சொல்ற மாதிரி நேர்மையான ஒரு ஆளா இருந்தா அன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும், செங்கோட்டையன் அன்னைக்கே ஜெயலலிதா கட்சி விட்டு வெளியே வந்திருக்கணும். இல்ல ஊழல் பண்றாங்க அந்த அம்மான்னு வந்திருக்கணும். பரப்பராகாரம் சிறையில வந்து 4 வருஷம் தண்டனை வச்சார்ல, அப்போ சசிகலா தனியா ஊழல் பண்ணாரா? சசிகலா ஊழல் பண்ணது ஜெயலலிதாக்கு தெரியாதா? சசிகலா தான் அன்னைக்கு வந்து ஆட்சியில் இருந்தாரா? அன்னைக்கு வந்து முதலமைச்சரா இருந்தாரா? அன்னைக்கு எம்எல்ஏ கூட அவங்க இல்ல, கட்சி உறுப்பினர் தான். அடிப்படை கட்சி உறுப்பினர் தான் சசிகலா அவர்கள். அப்போ A2 குற்றவாளி சசிகலா அப்படின்னா A1 குற்றவாளி யாரு? அந்த ஊழலுக்கு வழிவகுத்து கொடுத்தது யாருன்னா A1 குற்றவாளி. அப்போ A2 குற்றவாளியே 4 வருஷம் அவங்க தண்டனை வச்சிருக்காருன்னா A1 குற்றவாளி இல்லை நம்ம எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி A1 குற்றவாளி அவங்கன்னா அவர்கள் கீழே பயணிச்ச இந்த எம்எல்ஏக்கள்லாம் அவர்களும் குற்றவாளி தான். அவங்களும் இதுல வந்து ஒரு பங்கு எடுத்து தான் இருந்திருப்பாங்க. ஏன் அன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் நியாயமா கட்சி விட்டு வெளியே வரல? அப்படி கிடையாது. ஆதவர்ஜனா சொன்னாரு, சிபிஐங்கிறது அது வந்து வழக்க தள்ளி போடுறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் தள்ளி போடுறதுக்கு தான் உதவுன்னு இதே ஆதவர்ஜனா சொன்னாரு. இதே அவரோட தலைவர் விஜய் இவர்கள் சொன்னாங்க. 2 பேருமே சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி கடைசி என்ன சொன்னாங்க, இதே சிபிஐ போனாதான் நியாயம் கிடைக்குன்னு சிபிஐ அங்க கரூர் வழக்கு சிபிஐக்கு போயிருக்கு. அது மாதிரிதான் இது. இவங்களுக்கு சாதகம்னா அதை வந்து எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் போல ஒரு தலைவர் அவர்களுக்கு தேவை. அனுபவம் உள்ளங்கிறது அரசியல் அனுபவம் உள்ள, அவர் வந்து நல்லவர் எல்லாம் வல்லவர் நான் சொல்ல வரல, அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் தேவை. அப்படி ஒரு தலைவர் செங்கோட்டையன் வரும்பொழுது இவர் தான் பேச்சுவார்த்தை நடத்துறது. அவரே சொல்றாரு, நான் தான் செங்கோட்டையன் பேசினேன், அதனால அவர் எங்க இதுக்கு வந்துட்டாரு, கட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்றாரு. அதனால அரசியல் அனுபவம் மிக்க ஒரு தலைவர் வேணுங்கிறதுக்காக செங்கோட்டையன் உள்ள சேர்த்திருக்காங்க. தேவை இல்லைன்னா பாவம் பண்ணவர்கள், இவர்களுக்கு தேவைன்னா பாவ புண்ணியம் பெற்றவர்கள் அவர்கள். அந்த அடிப்படையில தான் செங்கோட்டையன் அவர்களை இன்னைக்கு கட்சியில சேர்த்துருக்காங்க. அதிமுக கட்சியில இருக்கும் போதே உங்க கூட இவர் பேசியிருக்காரா, இல்ல அதிமுக கட்சியில இருந்து அவரை நீக்கினதுக்கு அப்புறம் தான் உங்க கூட பேசினாரான்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு அது வந்து அவரை விலகினதுக்கு அப்புறம் தான் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன பண்ணாரு, அந்த நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சு வந்திருக்காரு, அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்து அப்புறமா வந்து டிடிவி தினகரனை சந்திச்சுட்டு அப்புறமா உங்களை வந்து சந்திக்கிறாங்களே, இது வந்து ஒரு பாஜக சொல்லி இங்க வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அவர் இல்லன்னு சொல்றாரு சார். இது பத்தி நீங்க? உண்மை, அவர் இல்லைன்னா அவர் எப்பயுமே ஆப்போசிட்டா பேசுறது தான் அந்த தற்கொலை கட்சியோட கொள்கை. அதான் அவங்களோட கொள்கை. எதாவது பேசினாலும் ஆப்போசிட்டா பேசணும். இது உண்மையான நிலவரம். ஏன்னா பாஜகவை சந்திக்கிறார் செங்கோட்டையன், போறாரு, சந்திக்கிறாரு, எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறேன்னு சொல்றாரு, கட்சியை விட்டு தூக்குனா சந்தோஷம் சொல்றாரு. அவங்க கட்சியை விட்டு தூக்கணும்னு 50 வருடமா உழைச்சனே, இந்த கட்சியை விட்டு தூக்கிட்டாங்கன்னு அழுகுறாரு. போய் இவங்க டிராமா பண்ணிட்டு வராங்க. அவங்க பிஜேபி தான் இவரை அனுப்பி வைத்திருக்கிறது தான் உண்மையான நிலவரம். ஏன்னா பிஜேபி தான் இவரை வந்து கட்சியிலேருந்து வெளியே வர சொன்னது. ஏன்னா அதிமுகவில் பயணிச்சுட்டு இருக்கும் போது தான் அவர் டெல்லி போறாரு. டெல்லி போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வர்றாரு. சந்திச்சு வந்து தான் அவர் என்ன சொல்றாருன்னா ஒன்றிணைப்பு போராடுவேன் அப்படின்னு வெளியே வர்றாரு. இந்த ஒன்றிணைப்பு போராடுவேன் வெளியே வந்து தான் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் சந்திச்சு அன்னைக்கு தேவர் சிலைக்கு மாலை போட்டு வர்றாரு. அப்படியே கழட்டி விட்டுட்டு இவர் தாவே காக்க போறாரு. அப்படின்னா இவரோட நோக்கம் என்னன்னா, விஜய் அவர்களை நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிங்க சொன்னது பிஜேபி தான். அதுக்கு உதாரணம் அவர் கட்சியில இருக்கிற ஒருத்தர் IRS ஆபீசர் இருக்காரு, அவர் அருண்ராஜ். அந்த அருண்ராஜ் கட்சியில் அவர் யாருன்னா பிஜேபி சேர்ந்தவர். இவர் யாருன்னா இந்த IRS ஆபீசர் வந்து இவருக்கு இந்த ஒரு வருமான வரித்துறை வழக்கு ஒன்று இருந்துச்சு. அந்த வழக்குல இவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போது இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. இவர் நடுவில் உட்காரச்சு வரும்பொழுது பக்கத்துல பயணிச்சவர் தான் அருண்ராஜ் அவர்கள். இத்தனை கோடி பணத்தை வந்து அவர் கட்டல, அரசாங்கத்தில் மறைச்சிருக்காருன்னு அன்னைக்கு வந்து ஸ்டேட்மெண்டே இருக்குது. அன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த ஒருத்தர் அவர் நல்லவர்னு சொல்லி அருண்ராஜ் IRS உள்ள வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்?
இன்னைக்கு சிபிஐனா அது யார் கையில் இருக்குங்கிறது சின்ன குழந்தை கூட தெரியுது. யார் கையில் இருக்கு? பிஜேபி கையில இருக்கு. பிஜேபி கையில். இப்போ உங்களுக்கே தெரியுது அது பிஜேபி கையில். சின்ன குழந்தை வரைக்கும் எனக்கு தெரியுது பிஜேபி கையில் தான் சிபிஐ இருக்குன்னு. அப்போது அந்த சிபிஐ ஒரு அதிகாரி ஒருத்தர் சிபிஐயில் இருக்கும் போதே வாலண்டியராக ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு கட்சியில் வந்து இணைகிறாருன்னா இதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் தெரியும். அது இவர் திட்டமிட்டு பிஜேபியால் இறக்கப்பட்டவர் தான் விஜய் அவர்கள். செங்கோட்டையனை எதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னா அதிமுகவை உடைப்பது தான் பிஜேபியோட கொள்கை. அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்காக செங்கோட்டையனை அந்த கட்சியிலிருந்து ஒரு பெரிய தலைவரை பிரிக்கணும்னு நினைச்சாங்க. செங்கோட்டையனை பிரிச்சுட்டாங்க. பிரித்து அவர் அனாதையாக்கி அவரை கூப்பிட்டு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் தேவை தாவேக்கால போய் சேர்ந்துக்கன்னு சொல்லி பிஜேபியால் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் இந்த செங்கோட்டையன். கட்சியை உடைச்சி சின்ன பண்ணமாக்கி ஏடிஎம்கே கட்சியை இந்த எலெக்ஷனோட காணா போக வைக்கிறதுக்கு இந்த பிஜேபி பிளான் பண்ணியிருக்கு. அதற்கான பிளான் ஏ வந்து விஜய், பிளான் பி வந்து செங்கோட்டையன். இன்னும் பல தலைவர்களை இன்னும் அதிமுகலேருந்து கோட்டை விடுவார்கள். அங்கிருந்து இவர்கள் இங்கே வந்து ஆட்டையை போடுவாங்க. இந்த நாட்டை ஆட்டையை போடணும், இல்லைன்னா இந்த கட்சி கலைச்சு நாசமாக்கணுங்கிறத ஒரு எண்ணம். அது நிறைவேற நேரம் வந்துருச்சு. திமுக மேல ஒரு அபாண்டமான போய் குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் சேர்ந்து இது மாதிரி 41 பேர் சாவணும் அப்படின்னு திட்டம் போட்டு அவங்க வேற ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. இத்தனை பிரச்சாரம் நமக்கு ஸ்மூத்தா போச்சு, இந்த பிரச்சாரத்துல ஏதோ பண்ணணும்னு நினைச்சு அது வந்து வேற மாதிரி மாறி 41 உயிர்கள் பலி போயிடுச்சு. ஒரு இயற்கையா கொடுத்த ஒரு விஷயம், இதுதான் உண்மை. அந்த இடத்துல போய் இது நடந்தது இல்லை. அது வந்து இயற்கையா அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்கு, அதை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அது செந்தில் பாலாஜி சொல்ல மாட்டார், நான் இருக்க ஏரியா அங்கே நடந்தா இனிமேல தான் பழி வர சொல்ல மாட்டாரா? கரூர்ல நடந்தது சதின்னு வச்சுக்கோமே. கரூருக்கு முன்னாடி விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் வந்து அவங்க வந்து மாநாடு நடத்துனாங்களா, முதல் மாநாடு. அந்த மாநாட்டில் நடந்த ஆக்சிடென்ட் என்ன சொல்கிறது? அது வந்து செந்தில் பாலாஜி திட்டமிட்டாரா, இல்லை அந்த விக்கிரவாண்டியில் இருக்கிற எம்எல்ஏ யாராவது திட்டமிட்டார் சொல்லுவாங்களா அவங்க? அதெல்லாம் அப்போல்லாம் பலி சுமத்தலை. ஏன்னா அப்போல்லாம் பலி சுமத்தலைன்னா இவங்க அதில் மாட்டிக்கல. இவனுங்க செய்ததில் ஒரு பிழை நடந்துருச்சு. காலையில் 8:30 மணிக்கு கிளம்புனது தவறு. இவர் தவறை மறைக்கிறதுக்காக அத்தனை பிழையையும் தூக்கி ஒவ்வொருத்தர் மேலே போட்டுட்டு இருக்காங்க. உண்மை. இன்னொன்று வந்து அந்த கமலஹாசன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இந்த பி டீமுக்கு கமலஹாசன் திமுக இருந்த வரைக்கும் அவர் உங்களுக்கு பெரிய அரிஸ்டா, அவர் வெளில வந்தோடனே உங்களுக்கு பி டீமா மாறிடுறாரா அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து ஆதவர்ஜனவும் திமுக தான் இருந்தாரு, அப்ப அவர் பெரிய அரிஸ்டா இருந்திருக்காரா, இப்ப வெளில வந்தோடனே இவர் பி டீம்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க சார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஆதவர்ஜனா திமுகல இருந்து வெளியே வந்திருக்காரு. கமலஹாசன் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து இங்கே ஒரு கட்சி உள்ள வந்திருக்கிறாரு. அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டு பேருமே வித்தியாசம். அரசியல் அரசியலுங்கிறது இதுதான். அவர் வந்து எதிர்த்து பேசுவாங்க, நாளைக்கு அவர் ஆதரித்து பேசுவாங்க, கூட்டணிக்கு வந்து ஆதரித்து பேசுவாங்க. இது அரசியல். இந்த கேடுகட்ட அரசியல் தான் காலகாலமாக நடந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சொல்கிறாங்க இந்த கேடுகட்ட அரசியலை தான் அரசியல் நாகரிகம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அரசியல் நட்புங்கிறாங்க, அரசியல் நாகரிகம் சொல்லி பல அர்த்தங்கள் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேடுகட்ட அரசியல் தான். இந்த கேடுகட்ட அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, எப்பயும் நடந்துகிட்டு இருக்க விஷயம் தான். இதை வந்து ஒழிக்க முடியாது, இனி வரும் காலங்களில் ஒழிக்க முடியாது. அப்படி கேடுகட்ட அரசியல் இன்னைக்கு மாற்று அரசியல் தரேன்னு சொன்ன விஜய் அவர்களே செய்கிறார். அப்போ இதை தவிர்க்க முடியாது. எந்த கட்சி இருந்தாலும் சரி இந்த கேடுகட்ட அரசியலை தவிர்க்க முடியாது. இது ஒரு அரசியலில் அங்கமாயிருச்சு. அவ்வளவுதான். திமுக ஏன் ஊழல் கட்சியா மாறிச்சுன்னு நான் சொல்லிட்டான்னு ஒண்ணு சொல்றாரு. இந்த பொய்யாமொழியும் செந்தில் பாலாஜி இவருக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு விசுவாசியா நல்ல அமைச்சர்கள் சில பேர் இருந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து அவங்களால தூக்கி வெளில வீசிட்டு யாரெல்லாம் ஊழல் பண்ற அமைச்சர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு 2 டிபார்ட்மெண்ட் கொடுத்து ஒரு பதவியில உட்கார வச்சிடறாங்க. இதனாலதான் திமுக ஊழல் கட்சின்னு சொல்றாங்க சார். இதை பத்தி நீங்க என்ன? ஊழல் ஓகே, ஊழல் நிரூபிங்க, கேஸ் போடு. இந்த ஊழல் பண்ணார், மணல் கொள்ளை என்று இல்லை, மணல் கொள்ளை கேஸ் போடு. நீ போடு. கட்சி ஆரம்பிச்சிருக்கில்ல, பொது நலம் தானே, நின்று மக்கள் நலனுக்காக நாட்டுக்காக தானே வந்திருக்க. கட்சி ஆரம்பிச்சிரு, போடு, கேஸ் போடு, ஊழல் வழக்கு போடு. எல்லாரும் மேலே ஊழல் வழக்கு போட்டு ஒரு கேஸை போட்டு ஜெயிச்சுட்டு சொல்லுப்பா, ஒத்துக்கிறோம். இதே ஆதவர்ஜனா தான் சொல்றாரு, ஊழல் செய்யலாம், தவறில்லை, ஆனால் மக்களை கொன்று அதில் ஊழல் செய்யக்கூடாது அப்படின்றார். இது என்னங்க ஊழல்னா ஊழல், அவ்வளோதான். ஊழல்ங்கிறதே வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம், எதிர்க்க வேண்டிய விஷயம். அதுல என்ன மக்களை கொல்லாமல் ஊழல் செஞ்சுக்க அப்படின்னா அப்போ ஊழல் நீ செய்வேங்கிறத சொல்லாமல் சொல்றியா அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. அதே மாதிரி இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வராருன்னா ஊழல் செஞ்சுக்க மக்களை கொள்ளாமன்னா நாளைக்கு லாட்ரி சீட் கொண்டு வருவாங்க. மக்கள் பாதிக்கப்படாமல் லாட்ரி சீட் கொண்டு எப்படி கொண்டு வர முடியும்? இப்போ ஊழல்ங்கிறது கூட என்னன்னா மக்களை நேரடியாக பாதிக்கிறது கிடையாது, அது மறைமுகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஊழல். அதுக்கு வந்து கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு, அரசாங்க பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுது அரசாங்கம் அந்த ஊழல் செய்கிறதுனால. ஆனால் மக்கள் நேரடியாக என்றைக்குமே பாதிக்கப்படுறதில்லை, அது மறைமுகமாக பாதிக்கப்படுகிறார்கள், உண்மை. ஆனால் இந்த லாட்ரி சீட்டுங்கிறது இல்லை, அது வந்து நேரடியாகவே மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதான் உண்மை, நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஏழை ஒரு 100 ரூபாய்க்கு வியாபாரம் பார்க்குறாருன்னா அவர் வந்து நான் சொல்கிறது அப்போ அந்த காலத்தில் லாட்ரி சீட்டு காலத்தில் 100 ரூபாய்க்குன்னா 50 ரூபா 60 ரூபாய்க்கு லாட்ரி சீட்டை வாங்கிடுவார். அதில் விலையிலன்னா அடுத்து ஒரு வாங்குவார், இப்படி வாங்கி ஏழை பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. இதான் லாட்ரி சீட்டை மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒழித்தார். இதான் உண்மை. அதுக்கப்புறம் அதை வந்து கொண்டு வரவே இல்லை, கலைஞர் அவர்கள் கொண்டு வரல, மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரல. இதில் வெறுப்பாகி தான் இவர் வெளியே வந்தார்.
அப்போ இவர் தலைவர் இவர் காசை செலவு பண்ணி ஒரு அரசாங்கத்தை அமைச்சா உரிமையை கேட்பார். உரிமையை கேட்கும் பொழுது இந்த லாட்ரி சீட்டு மக்களை பாதிக்காமல் லாட்ரி சீட்டு, மக்கள் இறந்தாதான் வந்து உங்களுக்கு பாதிப்பா? மக்கள் வந்து பண இழப்பு செய்தால் உங்களுக்கு பாதிப்பு இல்லையாங்கிறதா நம்மளோட கேள்வி. இன்னொன்று வந்து சொல்றாங்க, அந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் செஞ்சாங்கன்னு கேட்டதுக்கு, ஜெயலலிதா அவர்களோட மரியாதை இன்னைக்கு எப்படி இருக்கு, அவங்களோட புகழ் என்ன, பேர் என்னன்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்க கலைஞர் எடுத்துக்கிறீங்கன்னா அவங்க மேல நீங்க எவ்வளவு குற்றச்சாட்டு வேணாலும் வைக்கலாம்னு சொல்றாங்க. ஜெயலலிதா மேல குற்றம் இல்லை, ஆனா கலைஞர் மேல குற்றம் இருக்குன்னு சொல்றாங்க சார். இதை பத்தி நீங்க என்ன? அதுதான் சொன்னேன், இவங்க வந்து திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் இவர் நோக்கம். அதனால அவர் கலைஞர் மேல தப்பு இருப்பாங்க, முக ஸ்டாலின் மேல தப்பு இருக்குங்க, எல்லார் மேலேயும் உதயநிதி, இன்பநிதி எல்லார் மேலேயும் தப்பு இருக்குன்னு அவங்க அரசியலுக்கே வராத இன்பநிதி மேல கூட சொல்லுவாங்க, இன்பநிதியும் தவறானவர், அவரும் வந்து இப்படி பண்றான்னு சொல்லுவாங்க. இவங்களோட பொழப்பே அதுதான், அடுத்தவர் மேல பழி போடுறதுதான் உண்மை. என்னன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து பெரிய புனிதர் மாதிரியும் கலைஞர் அவர்கள் பெரிய பாவி மாதிரியும் இவங்க பேசுறது வந்து மிகப்பெரிய தவறான விஷயம். எனக்கு தெரிந்து 2 பேருமே ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் தான். ஆனால் கலைஞர் அவர்கள் எந்த ஊழல் குற்றச்சாட்டிலும் தண்டிக்கப்படவில்லை, நீதி பிரகாரம் தண்டிக்கப்படவில்லை. அதனாலதான் அவரை வந்து நம்ம விமர்சிக்கிறது இல்லை. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் நீதியின் தண்டனை அனுபவித்தவர், அவர் நீதியின் தண்டனை அனுபவித்தவர். அவர் இறந்ததுக்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு A2 குற்றவாளியான சசிகலா அவர்கள் அந்த தண்டனை அனுபவித்திருக்கார். இந்த தண்டனை ஜெயலலிதா அனுபவிக்க வேண்டிய தண்டனை, அந்த தண்டனையை சசிகலா அவர் அனுபவித்திருக்கிறார். அப்போ அவர் ஊழல் குற்றச்சாட்டில் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்ற ஒருவரை ஊழல்வாதி இல்லைன்னு சொல்றதும், ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அவர், ஆனால் தண்டிக்கப்படவில்லை. தண்டிக்கப்படாதவரை எவ்வளவு வேணா குற்றம் சொல்லலாம் சொல்றதும் இவர்களை வந்து அந்த அப்பட்டமான பிஜேபியின் பி டீம்ங்கிறத காட்டுது. லாஸ்டா ஒரு கடைசியான ஒரு கேள்வி சார், இது கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுருன்னு கோவம் ஏறும். ஆனா இதை பத்தி கேட்கிறேன் நான் உங்கள்கிட்ட. இந்த தொண்டர்கள்லாம் வந்து கரண்ட் கம்பத்து மேல ஏறுறதும், ஏணி மேல ஏறுறதும், மரத்து மேல ஏறுறதும், ஓட்டை உடைச்சுக்கிட்டு கடையோட ஓட்டை உடைச்சுக்கிட்டு மேல ஏறுறதும், அடுத்தவங்க மரக்காடையை உடைச்சிட்டு மேல ஏறுறதும், இது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆனந்த் அவர்களே பேசியிருப்பாரு, நிறைய மேடையில ஆனந்த் அவர்களே பேசியிருப்பாரு, நாங்க அவங்களை வந்து வழி நடத்துறோம், நாங்க அவங்களை திருத்திக்கிட்டு இருக்கோம். நானும் அதுதான் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்தே சொல்றேன், நாங்க அவங்களை திருத்திக்கிட்டு தான் இருக்கோம், வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கணும்னு சொல்றாங்க சார். இதை பத்தி நீங்க என்ன? சுருன்னு கோவம் நீங்க, எனக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. அவங்க என்ன சொல்றது, தற்குறிகள். இவர்களை வந்து நம்ம வந்து விமர்சிக்கிறதே ரொம்ப தவறா இருக்கு. ஏன் இவர்களை விமர்சிக்கிறோம் அப்படின்னா, இந்த தற்குறிகளை நாளைக்கு இந்த தற்குறிகள் தப்பித்தவறு இந்த தற்குறிகளுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டா இந்த நாடே தற்குறி ஆகிவிடும், இந்த பிஜேபி உள்ளே நுழைந்து விடும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போராடி வீடியோ போட வேண்டியது இருக்கு. எல்லாரும் கீழே கமெண்ட்ல கூட போடுறாங்க, நிறைய பேர் போடுறாங்க, இது மாதிரி நீங்க வந்து ஏன் வந்து அடுத்த கட்சியெல்லாம் நீங்கள் வந்து இது விமர்சனம் பண்ணல, இதை மட்டும் விமர்சனம் பண்ணுறீங்க, அடுத்த கட்சி விமர்சனம் பண்ணால் உங்கள் நடுநிலை யாரும் ஏற்றுக்கிறோம்லாம் கமெண்ட் போடுறாங்க. அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒன்று தான், எல்லா கட்சி மேலேயும் நமக்கு மாற்று கருத்து இருக்குது. விஜய் அவர்கள் மேல் ஏன் அதிக காழ்ப்புணர்ச்சி கிடையாது, இது ஏன் அதிக மாற்று கருத்து நமக்கு இருக்குது அப்படின்னா, அவர்கள் செய்யும் முறைகள் எல்லாம் தற்குறித்தனமாக இருக்குது. மிகப்பெரிய பொறுப்பை வந்து ஒரு தற்குறிகளை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம இவ்வளோ போராடிட்டு இருக்கோம், வீடியோ போட்டுட்ருக்கோம். ஆதவர்ஜனா சொன்ன மாதிரி தான், விஜய் அவர்கள் மேலே தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. நான் அஜித் கிடையாது, நான் விஜய் அவர்களுக்கும் எனக்கும் தொழில் போட்டி இருக்கு, நான் பேசுறேங்கிறது. நான் அஜித் கிடையாது, என் கதை சொன்னேன், என் கதை நிராகரிச்சிட்டாரு, அதனால நான் விஜய் அவர்களை எதிர்த்து பேசுறேங்கிறதுக்கு அப்படி தொழில்முறை போட்டி எங்களுக்கு எந்த வித போட்டியும் கிடையாது. அவர்கிட்ட நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், அந்த படம் நடித்த பொழுது என்னிடம் பழகியது இனிமையாக பழகினார், அதனால் மாற்று கருத்தே கிடையாது. அன்னைக்கு விஜய் அவர்களை நான் பெருமையாக தான் சொன்னேன். ஏன்னா என்னோட ஒரு சின்ன நடிகர், நான் என்னோட கலந்து உரையாடி அந்த ஃபைட்டை பண்ணாருங்கிறதெல்லாம் வந்து நான் பெருமையாக சொன்ன விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு அவர் கையில் நாட்டை கொடுக்கணும் போது நமக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா தொழில் அந்த இதில் வந்து அவர் வந்து அனுபவம் மிக்கவர், நான் வந்து ஒரு கத்துக்குட்டி தான். அவருக்கு இணையான வயது உள்ளவனாக இருந்தால் கூட நான் சினிமா துறைக்கு கத்துக்குட்டி தான். அவர் எனக்கு முன்னாடி படம்லாம் நடிச்சு ஹீரோ நடிச்சு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தார். ஷாஜகான் படத்துலலாம் ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தார். அந்த படத்தில் நான் அவர் கூட ஃபைட் பண்ணதை ஊரில் இன்னமும் சொல்லுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க, நீங்கள் நடிச்சிருக்கீங்களா அந்த படத்தில் அப்படின்ட்டு. அதனால் அது மாதிரி மாஸ் ஹீரோ உள்ளவர் தான். அதனால் அவர் மேலே எனக்கு நன்மதிப்பு என்னுடைய தொழிலில் இருக்கிறது. என்னை வந்து அவருக்கு நிகரான ஒரு நடிகனாக நினைத்து என்னிடம் கலந்து ஆலோசித்து அந்த ஃபைட்லலாம் கலந்துக்கிட்டாருங்கிறத நான் இன்னைக்கும் விஜய் அவர்களை உளமாற நான் வந்து நேசிக்கிறேன். ஆனால் அரசியல் வரும்போது தான் அவரை எதிர்க்கிறேன். ஏன்னா அரசியல் களம் புதுசு, அவர் செய்யும் செயல்களும் நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, அநாகரிகமான செயலாக இருக்குது. மிக வெறுப்புணர்வு அரசியலை விஜய் அவர்கள் செய்கிறார். ஒரு நாகரிகமான அரசியல். நான் வந்து உண்மையிலுமே அந்த ஃபர்ஸ்ட் மாநாடு போட்டப்ப அவர் பேச்சு கேட்டேன், மதுரையில் பேச்சு ஃபுல்லாக கேட்டேன். மீதி பேச்செல்லாம் எனக்கு கேட்கறதுக்கே ஆர்வமே இல்லாமல் தான் இருக்கும், கோவம் வரும், அந்த அளவுக்கு அவர் பேசுகிறார். வெறுப்புணர்வு அரசியல் செய்வதால் விஜய் அவர்களை நாங்களும் வெறுக்கிறோம் என்பதுதான் உண்மை. உங்கள் தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.